இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய முன்னுரையை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர் பெயர் மார்க்கு. அவர் மறுபெயர் யோவான் என்று சொல்லி அவர் அழைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இதில் ஒரு 16 அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கிறார். 678 வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் ஒரு தேவ அடிமையாக இயேசு கிறிஸ்துவை அவர் சித்தரித்து காட்டியிருக்கிறார். இதய வாசலை தேடுகிற தேவனுடைய அடிமையாக அவர் இங்கே இயேசுவை சித்தரித்து இந்த அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். அடிமையினுடைய விடுதலை பயணத்தை கூறுகிற யாத்ராகம நூலில் ஒரு விசித்திரமான செய்தியின் சித்திர வசனங்களை நாம் காண முடியும். ஒரு அன்பு மிகுந்த ஒரு அடிமையினுடைய ஒரு ஓவியத்தை அங்கே யாத்ராகமத்தில் நாம் பார்க்க முடியும். கம்பி சிறைகளிலிருந்து விடுதலை கிடைத்த பின்பும் அன்பு சிறைக்காக தம்மை கம்பியால் துளைக்க ஒப்பு கொடுக்கும் ஒரு அடிமையினுடைய காட்சி. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்தில் 1-6 வசனம் வரையிலும் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவன் எமஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியால் குத்த கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன் என்று சொல்லி இங்கே ஒரு அடிமையினுடைய காரியத்தை குறித்து இங்கே யாத்ராகமத்தில் நாம் பார்க்கிறோம். இவ்வாறு அன்பினால் என்றென்றைக்குமான தங்களை ஒப்பு கொடுத்த அடிமைகள் எத்தனை பேர் இஸ்ரவேலில் தோன்றினார்கள் என்கிற குறிப்பு நமக்கு இல்லை. ஆனால் ஒரு அடிமை இத்தகைய நிலையில் தாம் நேசித்த தமது மணப்பெண்ணுக்காக என்றென்றைக்கும் அன்புக்கு அடிமையாக்கிய ஒரு அரிய நிகழ்ச்சியானது உலக வரலாற்றிலே நிகழ்ந்துள்ளது என்று சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சி சித்தரிப்புக்கே மார்க்கு தனது எழுதுகோள் முனையால் அவர் உயிர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அடிமை வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று முதல் வசனத்திலே தொடங்குகிறார். அந்த மணப்பெண் வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபை. நம்ம மேலே வைத்த நேசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாக, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக, என் எஜமானையும் என்று சொன்னால் பிதாவையும், என் பெண்ஜாதியையும் என்று சொன்னால் நம்மையும், அதாவது மணவாட்டியாகிய சபையையும் அத்தனையாய் நேசிக்கக்கூடியவராக அவர் மாறியிருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான பாச காட்சியை மிகவும் விறுவிறுப்பாக மார்க்கு வடிவமைத்துள்ளதை பார்க்க முடியும். நூலினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அடிமை கம்பி ஆணிகளில் கோர்க்கப்பட்டு சிலுவையின் மீது உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் துளைக்கப்படாத உடம்பின் எவ்விடமும் மீதியா இல்லாத அளவுக்கு அவருடைய அன்பு பெருக்கை அந்த சல்லடை போன்று துளைக்கப்பட்ட சரீரம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அன்பு வெறி பாதாளத்தைப் போல வலிமையானது என்பது அந்த கல்வாரி சிலுவையில் நாம் நிரூபிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. மார்க்கின் இளமையினுடைய அந்த விரல்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தைரியமாக அவர் தன்னுடைய சொற்களை போட்டு தொடங்குகிறார். இதனைத் தொடர்ந்து அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கெத்செமனேயில் கைது செய்து கட்டி இழுத்து சென்று கொண்டிருந்த பொழுது கைகட்டி வேடிக்கை பார்க்க போனவர் தான் இவர். காவலன் ஒருவன் இவரையும் கைபோட போர்வையையே பறிகொடுத்துவிட்டு நிர்வாணமாக தலைதறிக்க ஓடினவர். மார்க்கு 15:41 பார்க்கிறோம். ஆனால் சற்று காலத்துக்குள் காலங்களின் கர்த்தரை இரட்சகராக கண்டுகொண்டவர் தொடர்ந்து
பவுலோடும் பர்னபாவோடும் மிஷினரி பணியில் ஈடுபட்டார். நல்ல நண்பர்களாக இருந்த பவுலும் பர்னபாவும் பிரிகிறதற்கு இவர் செயல் ஒன்று காரணமாக இருந்ததை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையிலும் பார்க்க முடியும். பவுல் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட இந்த மார்க்கு ஊழியத்திற்கு வராதபடியினால நாம் அவரை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று பர்னபாவிடத்தில் சொல்ல, பர்னபா இவர்கள் 2 பேருக்கும் கடுங்கோபம் மூண்டபடியினால மார்க்குவை கூட்டிக் கொண்டு அவர் சிப்புரு தீவுக்கு அவர் போய்விட்டார். பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு அவர் அங்கே ஊழியத்தை தொடங்கினதை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளினால் அவர்கள் பிரிந்து போனார்கள். ஆனாலும் அவரது வீழ்ச்சிகள் வெறும் வீழ்ச்சிகளாக முடிஞ்சிடலை. பேதுருவோடு உத்தம நட்பு கொண்டிருந்தார். பேதுருவால் குமாரன் மார்க் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு அவர்கள் நட்புறவானது வளர்ந்திருந்தது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் அழகாக பேதுரு சொல்லுகிறார், உத்தம குமாரன் மார்க் என்று அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். பிற்காலத்தில் முதலில் இவரை வெறுத்த பவுலும் கூட வாஞ்சையுடன் நற்பண்புகளில் அவர் இவரை குறித்து பேசி இருக்கிறதை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியில் பார்க்க முடியும். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். பிலோமோன் ஒரே அதிகாரம்தான் 24ஆவது வசனத்தில் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:10 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு போ, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன் என்று சொல்லி அங்கே பவுலும் அவனை குறித்து மார்க்குவை குறித்து அத்தனையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களோடு கூட அதிக நெருக்கத்தில் இருந்தபடியினால பேதுருவினிடத்தில் கேட்டு அவருடைய நினைவலைகளை முதலாக 4 சுவிசேஷகங்களில் முதல் சுவிசேஷமாக இந்த மார்க்குவை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவர் தன்னுடைய இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இவர் ஆண்டவருடைய பிரசங்கங்களை அதிகமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை அடிமையாக காட்ட துணிகின்ற மார்க்கு அவருடைய குடும்பத்தினுடைய பின்புலத்தை பற்றி ஒன்றுமே முக்கியத்துவம் கொடுத்து எழுதவில்லை. ஏனென்று சொன்னால் அடிமைக்கு ஏது கூல வரலாறு என்று சொல்லுகிறது போல அதை விட்டுவிட்டார். நேரடியாக கர்த்தரின் ஞானஸ்நானத்திலிருந்து தொடங்கி அவரது பணிக்களத்தை கண்முன் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இலைப்படையாது எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு அடிமையின் செயல்கள் எத்தனை வேகமாக இருக்கும் என்பதை காட்டும் வண்ணமாக இவர் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இவர் ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறாரே ஒழிய ஆண்டவருடைய பிரசங்கங்களை குறித்து அதிகமாக எழுதவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த மார்க்கு சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது நம்ம மேலே ஆண்டவர் கொண்ட அளவற்ற நேசத்தை புரிந்து கொண்டு ஒரு அடிமையைப் போல ஒரு ஆணிகளில் கோர்க்கப்பட்டு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து மனவாட்டியாகிய சபையை என்னை நேசித்தபடியினால்தான் என்னுடைய சரீரங்கள் துளைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த பூமி வாழ வேண்டும், என்னுடைய மனவாட்டியாகிய சபை வாழ வேண்டும், அது கற்புள்ள கன்னிகையாக இருப்பதற்கு என்னுடைய ஜீவனையே நான் தருகிறேன் என்று சொல்லி நம்ம மேலே வைத்த நேசத்தின் நிமித்தமாக, பிதாவின் மேலே வைத்த நேசத்தின் நிமித்தமாக, இந்த உலக ஜனங்களின் மேல் வைத்த நேசத்தின் நிமித்தமாக நம்மோடு கூட இருக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன்